சோர்வான ஆவியை நீக்கும், தூயர ஆவியை அகற்றும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே இவ்வாறாக வாசிக்கின்றோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய அழைப்பை பெற்று ஊழிய பணியை முன்னெடுத்து செல்கிறதான அல்லது தீர்மானித்திருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில அநேக விதமான எதிர்பார்ப்புகள் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான கனமும் மரியாதையும் உள்ள ஒரு சொகுசான வாழ்க்கை அல்லது பாடுகளும் துன்பங்களும் கண்ணீர் நிறைந்த போராட்ட வாழ்க்கை, இப்படிப்பட்ட இந்த ரெண்டு வாழ்க்கையில் நாம் எதை இந்த நாட்களை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இந்த அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு சொகுசான வாழ்க்கை நாடி ஊழியத்திற்கு புறப்பட்டு கடந்து செல்கிறவர்கள் திரளாய் காணப்படுகிறார்கள். நாட்களே ஊழியர் என்றால் அல்லது ஊழியம் என்றால் உலகம் காண்கிறதான, ஜனங்கள் காண்கிறதான ஆசீர்வாதங்களோடு வாழ்வதுதான் ரொம்பவும் முக்கியம். அதேபோல் தேவனோடு அதுதான் ஒரு மகிமையை சேர்க்கும் என்று சொல்லி தங்களுடைய மனதில் எண்ணம் கொண்டு வாழ்கின்ற அநேகர் உண்டு. இப்படிப்பட்ட மாய வழிக்குள் அநேகர் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், சிலுவை எடுத்துக்கொண்டு தம்மை பின்பற்றி சொல்ல வேண்டும் என்று. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தின் பணியில் யூத மார்க்கத்தில் வைராக்கியத்தில் ஊறி போயிருந்த பவுல் ஆண்டவரால் அழைப்பை பெற்ற பிற்பாடு தன்னுடைய அனுபவங்களை மிகவும் அழகாக நிருபங்களிலே அவர் விளக்கி எழுதியிருக்கிறார். அவர் ஒருபோதும் தன்னுடைய வாழ்க்கையை சொகுசாக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் விரும்பினதில்லை. உலக ஆதாயத்தை அவர் தேடவில்லை. தான் கடந்து சென்ற இடுக்கமான பாதைகளை குறிப்பிடுகிறதான பொழுது அவர் கடல் பிரயாணத்தில் பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தார். வனாந்தரத்தில் பிரச்சனைகளை சந்தித்தார். சபைகளில் பிரச்சனைகளை சந்தித்தார். மக்களால் இப்படி பல மோசங்களால் தாக்கப்பட்டும் அவர் ஒரு நாளும் தன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே அவர் பின்வாங்கி போகவில்லை என்று சொல்லி குறிப்பிடுகிறார். இவை எல்லாவற்றிலும் வெற்றி கொண்டவராகவே அவர் கடந்து சென்றார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடர்ல உண்டாக்காமல் எவ்விதத்தினாலும் எங்களையும் தெய்வ ஊழியராகவே விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்லி 2 கொரிந்தியரிலே அவர் சொல்லுகிறார். பவுலை போல நாம் எப்பொழுதும் துணிந்து போராடி நாம் செல்கிறவர்களாக காணப்பட வேண்டும். எல்லா வேலைகளிலும் தன்னை தாங்கிய தெய்வ கிருபையை அவர் சார்ந்து நின்றார். ஆகையினால் அவர் பிரச்சனைகளை குறித்து அவர் கவலைப்படவே இல்லை. போராட்டங்களை குறித்து, எதிர்ப்புகளை குறித்து அவர் ஒரு நாளும் அவர் கவலைப்படவே இல்லை. தான் வழி நடத்திய சபைகளை குறித்து மிகவும் பாரப்பட்டு கவலைப்பட்டார், கண்ணீர் சிந்தினார், வேதனை உள்ளவராய் காணப்பட்டார். எல்லா சபைகளையும் குறித்துதான கவலை தன்னை நாள்தோறும் நெருக்குகிறது என்று சொல்லி அவர் மிகவும் குறிப்பிட்டு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சிறைச்சாலையில் இருந்த பொழுதும் தனக்கு மரணம் நேரிட்ட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவர் கடந்து வந்த பொழுதும் இவை எல்லாவற்றையும் அறிந்திருந்தோம். விசுவாசிகளை குறித்துதான, சபைகளை குறித்துதான, தேவன் தனக்கு அருளிதனான ஊழியத்தை குறித்து அந்த பொறுப்பு உணர்விலே அவர் குறைவுபட்டவராகவே அவர் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பவுலாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அது உண்மைதான். ஆனால் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு உண்மையுள்ளவர்களாக கர்த்தருக்கென்று அவர் நமக்கு தந்ததான் இந்த பாதையின் நாட்களே நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் என்று இந்த காலை வேளையில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவே என் ஜீவன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சாவை சந்தித்தால், மரணத்தை சந்தித்தாலும் கிறிஸ்துவோடு கூட நாம் காணப்படுவதால் அதுதான் எனக்கு ஆதாயம் என்கிறதான எண்ணம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆதாயம் எனக்கு போதும், இப்படிப்பட்ட ஆதாயத்தை நாட்களை நாடி தேடுகிறோம் என்று இந்த காலை நிலையில் நாம் சிந்திப்போம். மரணமே நேரிட்டாலும் அழைப்பில் பின்வாங்கி போகாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி கொண்டு ஊழியத்தின் பாதையில கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பிலே உண்மையிலோலாய் காணப்படும்படியாக என்னுடைய கருத்தில் நம்மை பரிபூர்ணமாக நம்மை அர்ப்பணிப்போம். அவர் அழைத்திருக்கிறார். அழைத்தவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இது ஒன்றுதான் நம்முடைய ஆதாயமாக காணப்படும்படியாக தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தெய்வ கிருபை உங்களை யாவரோடும் இருப்பதாக ஜெபிக்கலாம். நேசிக்கிறதானே அன்பின் நல்ல தகப்பனே, இப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக
நமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. நீர் எங்களை அழைத்த அழைப்பிலே நாங்கள் உண்மையுள்ளவராய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு என்னதான் தடை வந்தாலும் தகப்பனை தடைகளை முறியடிக்கிற நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்கிற எண்ணத்தோடும் சிந்தனையோடும் இந்த விசுவாச வாழ்க்கையில் இந்த ஊழியத்தின் பாதையில யாவரும் ஓடுவதற்கு தகப்பனை நீங்கள் கிருபை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. அது ஒன்றுதான் எங்கள் ஆதாயம். இந்த கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வார்த்தையை கேட்ட யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆவியை அகற்றும் கண்ணீரின் மத்தியில் வாரும் அப்பாவே